ஒரு நல்ல பாடியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னா அதுக்கு முக்கியமானது மைண்ட் செட். ஆனால் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப முக்கியமானது நாலேஜ். நீங்கள் என்னதான் போய் ஜிம்மு பண்ணாலும் என்னதான் டயட் பண்ணாலும் ப்ராப்பரான உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா உங்களால் ஃபோக்கஸ்டாக எது ஒன்றுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலுமே அது வேஸ்ட்டாக போகுன்றதை மனசில் வச்சுங்க. அதனால தான் உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிருக்கேன். இன்றைக்கி நண்பர்கள் நிறைய முக்கியமான டவுட்லாம் வந்து கேட்டுருக்காங்க. இது மூலிமா உங்களோட நாலேஜை இன்னும் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ வாங்க விஷயட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்மளோட சகோதரர் குணா வந்து கேட்டுக்கிறார், மாஸ்டர் 40 மினிட்ஸ் ஒர்க் அவுட் போடும்போது செஸ்ட் பிளஸ் ட்ரைசிப் ஒர்க் அவுட் ப்ராப்பர் ரெஸ்ட் விடும்போது 1 hour 15 மினிட்ஸ் மேலே ஆகுது மாஸ்டர். எப்படி 2 மசில் டார்கெட் பண்ணும்போது 1 hour மேலே ஜிம் டைம் போச்சுன்னா மசில் க்ரோத் இருக்குமா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சண்டே கமெண்ட் பாக்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மசிலை பில்டு பண்ணுறதுக்கு இவ்வளோ டைமுக்குள்ளே பண்ணணுன்றது முக்கியமான மேட்டராக இருந்தாலுமே மசிலை டார்கெட் பண்ணணும்ல. சப்போஸ் உங்கள் மசில் டார்கெட்டே ஆகலைன்னா நீங்கள் 2 மணி நேரம் பண்ணாலுமே அந்த டைம் பத்தாது. ஆனால் உங்களோட மசில் ப்ராப்பராக டார்கெட் ஆச்சுன்னா ஒன்லி 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸே போதுமானது. சரியா? அப்போ அந்த மசிலை டார்கெட் பண்ணுறதுக்கு கரெக்டான வேரியேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மசிலை ஃபுல் ஃபெயிலியர் வரைக்கும் நீங்கள் போகணும். இன்றைக்கி நிறைய பேர் மசில் பில்டு பண்ண முடியாத முக்கியமான காரணமே மசில் ஃபெயிலியருக்கு போகிறதே கிடையாது. ஸோ ஒரு 3 செட்டு போடணுன்றத மனக்கணக்கு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செட்டு போட்டதுக்கப்புறம் செகண்ட் செட் போடணுமன்றதால வெயிட் அப்படியே வச்சிருது. எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் 2ஆவது செட் போட்டதுக்கப்புறம் 3ஆவது செட் நம்ம வெயிட் ஏற்றிக்கலாம், இல்லை 3ஆவது செட் போன எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் போட்டுக்கலாம், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் போயிடுறீங்க. அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒரே ஒரு உருப்படியான செட்டு அந்த 3rd செட்டு தான். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட் செட்டே அப்படி ப்ராப்பராக போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3rd செட்லாம் தேவைப்படாதுல்ல. அது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அந்த செட்டு எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்த வேரியேஷன் கூட உங்களுக்கு தேவைப்படாத போயிடும். உங்களோட மசில் மேக்ஸிமம் டார்கெட் ஆகிடும். ஸோ இப்படி மசிலை நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வேரியேஷன் நீங்கள் மாற்றுறீங்கன்னக்குள்ள கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தாராளமாக விடலாம். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் விட்டாலே அது அதிகமான ரெஸ்ட் ஆகிடும். சரியா? ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸசைஸை முடிச்சிருவீங்க. அதனால தான் ப்ராப்பராக டார்கெட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் மசில் ப்ராப்பராக டார்கெட் ஆகலைன்னா அது 1.5 மணி நேரத்துக்கு மேலே போனாலும் உங்கள் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. இப்போ 1.5 மணி நேரம் கண்டினியூ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது வேணால் ஓவர் ட்ரெயின் ஆகும், அது க்ரோத் ஆகாத போகலாம். ஆனால் 1.5 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட்டே பண்ணலன்னா அதனால் அது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ மசிலுக்கு தேவை ப்ராப்பரான டென்ஷன்றதை மனசில் வச்சுங்க. ஓகே, டவுட் கிளியராக அடுத்து பார்ப்போம். இதில் பெருமாறு கேட்டுக்கிறார், ஹாய் மாஸ்டர், நான் வீட்டில் ஜிம் செஞ்ச போது எனக்கு 3 kg வெயிட் அதிகமாச்சு. அதனால் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி மசில் கெயின் பண்ணலான்னு போனேன். 1 month சேரம், பட் வெயிட் 1 month தான் இன்க்ரீஸ் ஆகலை. 68ல் இருக்க நான் 80 kg இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல மசில் மேக் பண்ணணும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் மாஸ்டர். ஓகே, வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணீங்க, வெயிட் கெயின் ஆச்சு. இப்போ ஜிம்முக்கு போனீங்க, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலை, அதே வெயிட்டில் மெயின்டைன் ஆகுதுன்னா நீங்கள் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். சரியா? ஸோ ஜிம்முக்கு போகிறதுல உங்களோட பாடியில் நல்ல டெஃபினிஷனை கொண்டு வர முடியும். அதனால தான் ஜிம்முக்கு போகிறது. ஸோ மசில் வந்து அந்த இடத்துல பில்ட் ஆகும். அதே இப்போ வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்கள் மசில் ஒரு குறிப்பிட்ட லெவல் பில்ட் ஆகிடுச்சுன்னாக்குள்ள அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கணும். அந்த மசிலுக்கு லோடுனா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வீட்டில் சாத்தியம் இல்லாதால நீங்கள் ஜிம்முக்கு போய் தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மசிலுக்கு ப்ராப்பராக ஃபீடிங் கொடுக்கணும்ல. ஸோ மசிலுக்கு சரியான ஊட்டச்சத்து சாப்பாடு இதெல்லாம் இல்லைன்னாக்குள்ள உங்களால் வெயிட் கெயின் பண்ண முடியாது, மசிலில் சைஸ் கெயின் பண்ண முடியாது. அதால் பெட்டர் ஆப்ஷனாக டயட்டில் கேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அதை பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் 2 மடங்கு நீங்கள் அதிகமாக எடுத்தாகணும். சப்போஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னா உங்கள் பாடி வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங்கில் 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தாலே போதும். அப்போனா ஒரு 48 kg நீங்கள் இருக்கிறீங்கன்னா 48 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுங்க. அதுக்கப்புறம் டபுளாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்போ டபுள்னா 100 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் குறைஞ்சபட்சம் வரணும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் எடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்கள் பிரச்சனை ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிரச்சனை எங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக டயட்டை கன்சியூம் பண்ணலன்றது தான் பிரச்சனை. ஸோ வெயிட் கெயின்லாம் ஈஸியாக ஆகிடும். அதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரியா? அடிஷ்னலாக நீங்கள் வேணால் மாஸ் கெய்னர் ஆட் பண்ணீங்க, இன்னும் மாஸ் கெய்னர் சப்ளிமெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவான கேலரிஸ்லாம் கொடுக்கும். ஒரு அடிஷ்னலாக வச்சுக்குள்ள இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் கெயின் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி பல வீடியோ பண்ணியிருக்கிறேன், போய் செக் பண்ணிங்க, சேனலில் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ டவுட் கிளியராக நம்ம அடுத்துக்கிட்டோம். இதில் அடுத்த சொல்கிற கேட்குற, மாஸ்டர் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒயிட் உல்ஃப் நியூட்ரிஷன் ஃப்ரூட் பஞ்ச் 1/2 ஸ்கூப் எடுக்கிறேன். பட் எனக்கு 1 ஹவருக்கு ஸ்கின் எல்லாம் அலர்ஜியாக இச்சிங்காக ஆகுது. நெக்ஸ்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஆல்ஃபா சீரிஸ் வே லெஜெண்டர் 1 ஸ்கூப் எடுக்கிறேன். பட் எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது. 1 or 2 டேஸில் செட் ஆகிற மாதிரி பார்த்தேன். பட் சேம் அதே ப்ராப்ளமாக இருக்குது மாஸ்டர். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா?
இல்லை இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது நிறுத்தில்லாமல் ப்ராப்ளம் வருமா? சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இல்லை இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய பேருக்கு அது வந்து அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் பாண்டிங்ஸ் எல்லாமே இச்சிங்கை வந்து கிரியேட் பண்ணும் நீங்கள் ஓவர் டோஸாக எடுத்திங்கன்னா. ஸோ ஸ்டார்டிங்கில் லிமிட்டாக எடுங்க, ஒரு காசு ஸ்கூப் எடுத்தால் போதும். ஸோ ஃபுல் எனர்ஜி ஸ்டார்டிங்கில் தேவையில்லை. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா காசு ஸ்கூப் எடுத்து கன்சியூம் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ இச்சிங் ஆகுதுன்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்கும், ஒரு சில பேருக்கு 10 days இருக்கும், ஒரு சில பேருக்கு 15 days இருக்கும். ஸோ இச்சிங் எந்த லெவல் இருக்குது அதை பொறுத்து தான். ஸோ ஓவர் இச்சிங்லாம் ஆகுதுன்னா டோஸை குறைச்சிங்க, அப்புறம் பாருங்கள் இச்சிங் ஆகலையா ஒரு 4 நாள் கழிச்சு நீங்கள் கொஞ்சம் டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வே ப்ரோட்டீனால தான் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஸோ லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு மில்கில் அலர்ஜி இருக்கலாம். இன்னொன்று அந்த வே ப்ரோட்டீன் குவாலிட்டியான வே ப்ரோட்டீனாக பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து குவாலிட்டியான வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறதே இல்லை. சீப்பான ஒரு வே ப்ரோட்டீன் வந்து வாங்கி எடுத்து காசு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தயவுசெய்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து ஒரு ப்ரோட்டீனை வாங்குறீங்க, அது விலை மதிப்பு உள்ளத ப்ரோட்டீனாக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் போய் சிம்பிளாக காசு கம்மியாக கிடைக்கணும் ஒரு ப்ரோட்டீன் வாங்கி அதை போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கவே இருக்காது. அதனால் தயவுசெய்து குவாலிட்டியான ப்ரோட்டீன் பிராண்டை வாங்கிக்கிங்க. அப்படி குவாலிட்டியான பிராண்ட்லேயும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னக்குள்ள ப்ரோட்டீன் கூட அடிஷ்னலாக கர்டு சேர்த்துங்க, தயிர். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை பாலில் கலந்து நீங்கள் குடித்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அந்த ப்ரோட்டீன் எடுக்கிற டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். போஸ்ட் ஒர்க் அவுட் தான் எடுக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. வேற ஒரு சர்விங்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த லூஸ் மோஷன் பிரச்சனை வருதான்னு தெரிஞ்சிடும். திரும்ப அதே பிரச்சனை வருதா, சிம்பிளான ஒரு 1 kg வேற ஒரு ப்ரோட்டீன் வாங்கி கன்சியூம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சில ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா சுகரு இன்னும் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதனால கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வரலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, அதுக்கு இதில் இவர் கேட்ட மாஸ்டர், நம்ம அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது லைக் வெயிட் லிஃப்டிங் மாதிரி அப்போ நம்ம பாடி மசில் ஷேக் ஆகுறது, ஒய்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் சண்டே கமெண்ட் பாக்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ. ஓகே, இப்போ பாடி வந்து வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணக்குள்ள ஷேக் ஆகுதுன்னா பாடி அந்த வெயிட்டை பேர் பண்ணுற கெப்பாசிட்டி பாடிக்கு இல்லைன்றது தான். சரியா? இதுக்கு பின்னாடி வேறு ரொம்ப முக்கியமான சயின்டிஃபிக் ரீசன் ஆக்சுவலி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உங்கள் பாடிகிட்ட அந்த கெப்பாசிட்டி, உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு ரிப்பன் துணி எடுத்து நல்லா காற்றுல வச்சிங்கன்னா அது அதிகமாக ஆடும். சரியா? அதே கொஞ்சம் வெயிட் உள்ள ஒரு சட்டை துணி எடுத்து வச்சிங்கன்னா அதோட கொஞ்சமாக ஆடும். அதே ஒரு நம்ம போத்திக்கிற கோதிரிலாம் வருது பார்த்தீங்களா, பெட்ஷீட் இது சொல்லுவாங்க. ஸோ இந்த பெட்ஷீட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சமாக தான் ஆடும். இன்னும் ஹெவியான திக்கான ஒரு க்ளோத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இன்னும் கம்மியாக தான் ஆடும். ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபைபர் த்ரெட்டு தான். அதே போல் தான் உங்கள் மசிலில் இருக்கிற அந்த ஃபைபர் தான் டிசைட் பண்ணும் எந்த அளவு கெப்பாசிட்டி. ஸோ உங்கள் பாடியில் இருக்கிற அந்த மசில் ஃபைபர் அதோட கெப்பாசிட்டி மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், மசில் மேலே எக்ஸ்ட்ரா டென்ஷன் வரும், பிரெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி அது என்ன பண்ணணும்னா வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பேர் பண்ண முடியும். வெயிட் நான் சொல்கிறேன் வெயிட். ஸோ அந்த வெயிட்டை பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்குது அது. ஸோ எக்ஸஸாக வெயிட் இருக்குது அதுக்குன்னு ஒரு இண்டிகேஷன் தான் அந்த வைப்ரேஷனு. சரியா? இது நேச்சுரலான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ ஒரு சாதா கார் எடுத்துக்கோமே, ஒரு மாருதி சுசுக்கியோ இல்லை ஏதோ ஒரு கார் எடுத்துக்கும், அது ஒரு டன் வெயிட் வந்து நம்ம வச்சுக்கோம். அந்த வண்டி இப்போ ஸ்பீடாக போகுது, 100 ஸ்பீடில் போகுது. சரியா? சடனாக பிரேக் அடிக்குது. அப்போ பிரேக் அடிக்குள்ள அந்த வண்டி என்ன ஆகும், அந்த ரோடு ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் தான் நிற்கும். ரோடுக்கும் அந்த டயருக்கும் நடுவில் இருக்க அந்த ஃப்ரிக்ஷன். சரியா? இதுதான் அந்த கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணும். சரியா? எவ்வளோ தூரம் போகணுன்றது. இப்போ அதே ஒரு மர்சிடிஸோ ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை ஒரு ரேஞ்ச் ரோவர் வண்டியோ 100 ஸ்பீடில் போகுது, சடன் பிரேக் அடித்தா எவ்வளோ தூரம் போய் நிற்கும் சொல்லுங்கள் பார்ப்போம்? அதே இடத்துல தான் நிற்கும். காரணம் அந்த வண்டியோட வெயிட் அதிகம். ஏன்னா 10 டன் கிட்ட அந்த வண்டி வெயிட் வரும். ஸோ அந்த லோடு அப்போ அந்த கார்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஹோல்டு பண்ணுறதுக்கு சடன் பிரேக் அடித்தா. இதே தான் மசிலுக்குமே. ஸோ உங்கள் மசில் வைப்ரேட் ஆகுது, உங்களால் எப்படியோ வெயிட் லிஃப்ட் பண்ண முடியலன்னா கவலைப்படாதீங்க, வெயிட்டை குறைச்சிக்கிட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். மசில் ஃபைபர் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக அதே கம்மியாகிடும். இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இதில் உசேன் கேட்டுக்கிறார், அண்ணா இந்த டேப்லெட் எடுத்தவங்க சொல்கிறாங்க ஏறின ஸ்பீடில் டேப்லெட் விட்டதுக்கு அப்புறம் இறங்கிடும்னு சொல்கிறாங்களே அண்ணா, நானும் மற்ற மெடிசன் எல்லாம் ட்ரை பண்ணேன், பட் விட்டதுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, தெளிவான விளக்கம் தாருங்கள் அண்ணா தயவு செய்து. ஓகே, நான் நிறையா கமெண்ட் பார்த்துட்டேன். ஸோ இந்த வெயிட் கெய்னிங் ஹெல்த் டோன் கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, இது சூப்பரான ஒரு வெயிட் கெய்னிங் கேப்சூல். ஓகே, நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது நிறைய பேர் கன்சியூமும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது, அதே போல் வெயிட் டிக்ரீஸும் ஆகியிருக்குது.
இப்போ எந்த அளவு வெயிட் டிக்ரீஸ் ஆகிருக்குதுன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, நீங்கள் நார்மலாக டாக்டருக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஓகே, இப்போ டாக்டர் வந்து ஒரு மெடிசன் உங்களுக்கு தராங்க. இந்த மெடிசன் போட்டதுக்கப்புறம் இப்போ சளியோ இரும்பலோ இருக்குது, அது நின்றுடுச்சுன்னா அந்த மெடிசன் அந்த சளி இரும்பில் க்யூர் பண்ணல, டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணியிருக்குது. அப்போ சளி இரும்பல் வருதுன்னா உங்கள் நேச்சுரலாகவே பிரெயின் இண்டிகேட் பண்ணும், ரெஸ்ட் விடு, சிம்பிள். அப்போ கெட்டது வெளியே போகணும், டைம் கொடு, சிம்பிள். ஆனால் அதுக்கு யார்ட்டுமே டைம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, போய் மெடிசன் எடுத்துறாங்க. இந்த மெடிசன் டெம்பரரியாக ஹோல்டு பண்ணி வைக்கிது. அப்போ உங்கள் உள்ளே இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிற அந்த செல்ஸை இந்த டேப்லெட் ஹோல்டு பண்ணிடும். அதே போல தான் இந்த வெயிட் கெய்னிங் கேப்சூல் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் கெய்னிங் கேப்சூல் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணலை. வெயிட் கெய்னிங் கேப்சூல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற அந்த உடம்புல இருக்கிற செல்ஸ்லாம் உங்களுக்கு டீஆக்டிவேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் அந்த வெயிட் கெய்னிங் கேப்சூலோட முக்கியமான விஷயமே. இது பல பேருக்கு தெரியல. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வெயிட் கெய்னிங் கேப்சூல் எடுத்து நல்லா வெயிட் கெயின் ஆகிடும். வெயிட் கெய்னிங் கேப்சூலோட பவர் இருக்கிற வரைக்கும் வெயிட் கெயின் ஆகும் தான். இப்போ வெயிட் கெய்னிங் கேப்சூல் வந்து உங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த வேலை பார்க்குதுன்னுக்குள்ள எல்லாருக்குமே ஈக்குவலான வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு சில பேருக்கு 8 கிலோ ஏறும், ஒரு சில பேருக்கு 10 கிலோ ஏறும், ஒரு சில பேருக்கு 15 கிலோ ஏறும். காரணம் ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த செல்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அது எவ்வளோ ஃபுட்டு அப்சர்வ் பண்ணுறது பொறுத்து அவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேப்சூலோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கோர்ஸ். இது உங்கள் பாடியில் இருக்கிற அப்சார்ப்ஷன் செல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவ் பண்ணி விடுது. ஓகே, ஸோ எடுக்கக்குள்ள அதோட பவர், அதோட எஃபெக்ட் இருக்கும் தான். அதில் கொஞ்சம் போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் தான். ஒரு சில பேருக்கு 8 கேஜி ஆகலாம், ஒரு சில பேருக்கு 10 கேஜி ஆகலாம். ஸோ அது வெயிட் கெயின் ஆகும். இப்போ 3 மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும். எவ்வளோ? 30 to 40% தான் ஆகும். சரியா? ஆனால் உங்களோட செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். இப்போ நீங்கள் நார்மலாக விட்டுட்டாலே ஒரு 2 month 3 month கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகும். ஸோ கேப்சூல் எடுக்கக்குள்ள நல்லா பசி எடுக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா கேலரிலாம் கன்சியூம் பண்ணுறீங்க. கேப்சூல் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட செல்ஸுக்கு இதில் டேப்லெட் மூலிமா ஆக்டிவ் ஆன அந்த செல்ஸு அது ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த தன்மை, அந்த பவர் குறைவாக தான் இருக்கும். இதனால நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? வெயிட் ரிடக்ஷன் ஆகும் தானே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே ஃபுட்டை கொஞ்சம் கேலரியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க உங்களுக்கு வெயிட் கெயின் சடனாக ஆகும். இது நேச்சுரலாக ஆகும். ஸோ இந்த செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெயிட் கெயின் கேப்சூலு. இந்த கேப்சூல் எடுக்கிறதாலலாம் வெயிட் கெயின் ஆகுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ உங்கள் செல்ஸ் ஆக்டிவேட் ஒரு டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லைஃப் லாங் நேச்சுரலாகவே வெயிட் கெயின் பண்ண முடியும். இதுதான் இந்த கேப்சூலுக்கான முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு மேற்பட்டு யாருக்கும் அந்த டவுட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். எடுங்க, சூப்பரான ஒரு கேப்சூல். 3 மாதம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? அது பண்ணாதே அரைகுறை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு கேள்வியில் இருந்தீங்கன்னா என்றைக்குமே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாக கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காதுன்றதை மனசில் வச்சுங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அதே மாதிரி இதில் ராஜ்குமார் கேட்டுக்கிறார், அண்ணா எனக்கு வயசு 56, நான் எடுக்கலாமா? இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏஜுக்கு அப்புறம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு விதமான கேப்சூலு அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு விதமான ஃபுட்டு நினச்சிங்க. உங்கள் பாடியில் நேச்சுரலாக வெயிட் கெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ 56 ஏஜ் இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 60 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, 60 ஏஜுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கும் உங்கள் பாடிக்கு. ஸோ சரியாக ஆக்டிவிட்டிலாம் உங்களால் பண்ண முடியாது. அதனால் 60 ஏஜுக்கு அப்புறம் வந்து எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, பிரச்சனைங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஹெவி டோஸ் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் ஒரு 10 நாளைக்கு கன்சியூம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். நார்மல், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, அடுத்து கேட்போம். இதில் ரமேஷ் கேட்டுக்கிறார், ப்ரோ 6 பேக்ஸ் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? நான் 5 month ஹார்ட் ஒர்க் அண்ட் டயட் இருந்தேன். 90 kg to 75 kg வந்தேன். ஆனால் 6 பேக்ஸ் சுத்தமாக விசிபிள் ஆகலை. ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஜிம்முக்கு போகிறவங்க இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிற டைம் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் போகிறது மட்டும் இல்லை, உங்களோட ஹோப்பை நீங்கள் விட்டுடுறீங்க. தயவுசெய்து ஹோப்பை விடாதீங்க. 90 kgயில் இருக்கிற நீங்கள் 75 kg ரெடியூஸ் ஆகிருக்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் தானே. 6 பேக்கும் ஒரு மசில் தான். அது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. ஸோ அந்த மசில் விசிபிள் ஆகணும்னா ஒன்று அந்த மசிலை நீங்கள் பில்ட் பண்ணணும், டெஃபினிஷனை கொண்டு வரணும். அந்த மசிலுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபேட் லேயர் இருக்குதுல்ல, அதை ரெடியூஸ் பண்ணணும். அவ்வளோதானே, சிம்பிளான விஷயம்.
இப்போ இதுக்கு நீங்கள் 75 kg இருக்கிறீங்க, ஆனால் மசில் விசிபிலிட்டி இல்லைன்னா காரணம் என்னன்னு பாருங்கள். இன்னும் உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த மசிலில் டோனு நீங்கள் நல்லா ஓவர ஈர்த்து பிடிச்சிங்கன்னா அந்த டோன், அந்த விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் தெரியும். சப்போஸ் அது தெரியலன்னாக்குள்ள மசில் இன்னும் வளருன்னு அர்த்தம். அப்போ எக்ஸசைஸ் மேலே கவனம் கொடுங்க. ஆப் ஒர்க் அவுட், கொஞ்சம் ஹெவியான ஆப் ஒர்க் அவுட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட 6 பேக் பில்ட் ஆகும். சரியா? ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேட் பர்னர், இல்லை நீங்கள் ஃபேட் பர்னர் டயட்டை கண்ட்ரோல் பண்ணி தாராளமாக பண்ணலாம். இல்லை அடிஷ்னலாக ஒரு ஃபேட் பர்னரை கன்சியூம் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக டயட்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ குவாலிட்டியான ப்ரோட்டீன் எடுங்க. ஏன்னா ஆப்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீனும் மனசில் வச்சிங்க. நிறைய பேர் வந்து இதை அப்படியே கோட்டை விட்டுறீங்க. என்றைக்கு நீங்கள் ஆப் ஒர்க் அவுட் டார்கெட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி குட் குவாலிட்டியாக ப்ரோட்டீனை கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவு ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்களோ உங்களோட ஸ்டொமக்கு நேச்சுரலாகவே ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். சரியா? அதனால் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், பாடியில் இருக்கிற ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அப்புறம் மசில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 6 பேக் பில்ட் பண்ண முடியும். சிம்பிளான விஷயம் தான், அதிகம் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. ஓகே, எல்லா மசிலையும் டார்கெட் பண்ணுற மாதிரி வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பார்ப்போம். இதில் குணா கேட்டுக்கிறார், மாஸ்டர் பிபி சுகர் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க கிரியேட்டின் எடுக்கக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சண்டே கமெண்ட் பாக்ஸ். ஓகே, கிரியேட்டின் உங்களோட பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுமா? பண்ணாது. ப்ரீ ஒர்க் அவுட் உங்களோட பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். காஃபி உங்களோட பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். அப்போ இப்போ கிரியேட்டின் எடுக்கக்கூடாதா, இல்லை காஃபி ப்ரீ ஒர்க் அவுட் இது எடுக்கக்கூடாதா? காஃபி ப்ரீ ஒர்க் அவுட் தான், கிரியேட்டின் தாராளமாக எடுக்கலாம். ஓகே, அடுத்தது சுகர். இப்போ சுகர் எதனால் வருது? உங்கள் பாடியில் இன்சுலின் அதிகமாக கண்டக்ட் ஆகுது, அதனால தான் சுகர். சரியா? ஏன்னா இன்சுலின் அதிகமாக கண்டக்ட் ஆகிறதால இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறையுது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்போ நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே இன்சுலின் சட்டுன்னு ஸ்பைக் ஆகும். ஓகே, இப்போ குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இன்சுலின் ஸ்பைக் ஆக ஆக இன்சுலினோட விண்டோ க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சுகர் வந்து நீங்கள் இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவைங்க வருது. ஆனால் கிரியேட்டின் இன்சுலின் ஸ்பைக் பண்ணுமா? கிடையாது. கிரியேட்டினில் எதுவுமே கிடையாது சுகர் அந்த மாதிரி இன்சுலின் ஸ்பைக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒரு ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ற சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கூட பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஆனால் கிரியேட்டின் பிரச்சனை க்ரியேட் பண்ணாது. அதனால் கிரியேட்டின் உங்களுக்கு பிபி இருக்கட்டும் இல்லை சுகர் இருக்கட்டும் தாராளமாக எடுக்கலாம். கிரியேட்டின் எடுக்கிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் உங்கள் பாடி சூப்பராக சர்வைவ் பண்ணுன்றது மனசில் வச்சுங்க. கிரியேட்டின் ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்ளிமெண்ட் தான். சரியா? இப்போ கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நீங்கள் எடுக்கலைன்னா ஃபுட்டுலேருந்து வர கிரியேட்டினே எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட்லாம் கன்சியூம் பண்ணுங்கள், அதுலேயும் ஹை லெவல் கிரியேட்டின் இருக்குது, அது ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க முக்கியமாக வெஜ் டயட்லேருந்து 70% நான்வெஜ் டயட்டுக்கு மாறினாலே உங்களோட சுகர் பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ பிபி பிரச்சனை, நான்வெஜ் சாப்பிட்டா அதிகம் பிபி வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா நான்வெஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு, அதில் மேக்ஸிமம் நியூட்ரிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாத உங்கள் பாடி அதை ப்ராப்பராக ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும். அடிஷ்னல் எந்த ஒரு நியூட்ரிஷனுமே தேவைப்படாது. அதே நீங்கள் வெஜ்ஜெலாம் கன்சியூம் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட்டு கன்சியூம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதில் வந்து ப்ராப்பராக ப்ரோட்டீன் இருக்கணும், ப்ராப்பரான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான வைட்டமின்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான மினரல்ஸ் இருக்கணும். இப்படி பல விஷயம் வெஜ்ஜில் தேவைப்படுது. ஆனால் நான்வெஜ் கன்சியூம் பண்ணக்குள்ள எல்லாமே அதிலே வந்துடுது. இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? ஸோ அதனால் அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபிட்னஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா நாலேஜ். ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபார்மேட்டிவ் பதிவெல்லாம் உங்ககிட்ட ரெகுலராக வந்து சேரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய்.